Hello guys, I'm Rohith. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பயாலஜி கொஷின்லாம் வந்து நீட் 2022 எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் வந்து பாட்டனி பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணோம். அதாவது என்சிஆர்டி புக்கை வச்சு அனலைஸ் பண்ணோம், லைன் பை லைனில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 11th புக்கிலேருந்து 12th புக்கிலேருந்து எவ்வளோ கொஷின் கேட்டிருந்தாங்க, எத்தனை மார்க் கேட்டிருந்தாங்க, எத்தனை பர்சன்டேஜ் கொஷின் கேட்டிருந்தாங்க, எந்தெந்த லெசன்லேருந்து எத்தனை கொஷின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருஷலாக நம்ம பார்க்க போகிறோம், ஃபுல் அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம யூனிட் வைஸாக 11th புக்கு 12th புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போன தடவை 12th புக்கிலேருந்து அதிகமாக கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் இல்லை. வரப்போகிற வீடியோவில் வந்து இந்த வருஷம் புக்கையும், அதாவது எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்களோ, போன வருஷம் 11th 12th எவ்வளோ அதிகமாக கேட்டிருக்காங்களோ கம்பேர் பண்ணி பார்ப்போம். அடுத்த வருஷத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு 11th எவ்வளோ கேட்டிருக்காங்க, 12th எவ்வளோ கேட்டிருக்காங்க, எத்தனை மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருஷலாக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ 11th பொறுத்த வரைக்கும் பாட்டனியில் வந்து 26 கொஷின் வந்து பாட்டனியில் கேட்டிருக்காங்க. 26 கொஷின். ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் 25 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. 51 கொஷின் வந்து 11th புக்லேருந்து வந்திருக்கு. அதிகமாக 51% அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். 100 கொஷின் நம்ம வந்து இந்த சாய்ஸு அதெல்லாம் இல்லை. பயாலஜி பொறுத்த வரைக்கும் 200 கொஷின் இருந்துச்சு. 200 கொஷினில் வந்து 51 கொஷின் வந்து 11th புக்கில் வந்து கேட்டிருந்தாங்க. 12th புக்கில் அப்படின்னு பார்க்கும்போது 49 கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் 24 கொஷின் வந்து பாட்டனி வந்து கேட்டிருக்காங்க. 12th வந்து பாட்டனி கம்மியாக இருக்குது, ஜுவாலஜியில் 25. அப்படியே இந்த 25 மெயின்டைன் ஆகுது 11th 12th புக்கில். ஓகேவா? பாட்டனி மட்டும் 26 24 அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சிருக்கு. இப்போ டோட்டலாக 100 கொஸ்டினுக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ யூனிட் வைஸாக அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 11th அப்படின்னு பார்க்கும்போது 11th அதாவது பாட்டனியில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாட்டனிலேருந்து ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு வருஷலாக கொடுத்துருப்பாங்க. அதில் எவ்வளோ கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் டோட்டலாக மொத்த யூனிட்டையும் சேர்த்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, அது எத்தனை மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் யூனிட்டை பாட்டனியை பொறுத்த வரைக்கும் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்தது 5 கொஷின் வந்து யூனிட் 2ல் வந்து 5 கொஷின் கேட்டிருக்காங்க. தேர்டு யூனிட்டில் வந்து 4 கொஷின் கேட்டிருக்காங்க. 4th யூனிட்டில் வந்து 13 கொஷின் ஃபுல் பாட்டனி. ஓகே. 6th யூனிட்டில் வந்து 4 கொஷின் கேட்டிருக்காங்க. 7th யூனிட்டில் வந்து 8 கொஷின் கேட்டிருக்காங்க. 8th யூனிட்டில் அது ஜுவாலஜி. 9th யூனிட் வந்து 4 கொஷின் கேட்டிருக்காங்க, அதுவும் வந்து ஜுவாலஜி. 10th யூனிட் வந்து 9 கொஷின் கேட்டிருக்காங்க. அதே போல் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து 5 கொஷின் கேட்டிருக்காங்க. 5ல் இதில் வந்து ஒரு கொஷின் மட்டும் 1லேயும் 3லேயும் வந்து அந்த ஆன்சர் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. நீங்கள் எதில் வேணாலும் 1 கூட வச்சுக்கலாம், இல்லை 2 கூட வச்சுக்கலாம். என்னென்னா மைக்கோபிளாஸ்மாக்கு அந்த செல்வால் இருக்காது, அந்த கொஷின் தான் வந்து அது 1லேயும் இருக்குது 3லேயும் இருக்குது. நீங்கள் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அதனால தான் அந்த இடத்துல வந்து 5 இது மாதிரி இருக்கும். ஓகே. அப்புறம் யூனிட் 4, யூனிட் 3ல் வந்து 5, யூனிட் 5ல் வந்து 12 கொஷின் இருக்குது. அதே போல் யூனிட் 6ல் வந்து 6 கொஷின், யூனிட் 7ல் வந்து 7 கொஷின், யூனிட் 8ல் வந்து 4 கொஷின், 9ல் வந்து 4 கொஷின், 10ல் வந்து 3 கொஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டோட்டலாக பார்க்கும்போது யூனிட் 1 வந்து 8 கொஷின், யூனிட் 2ல் வந்து 9 கொஷின், யூனிட் 3ல் 8 கொஷின், யூனிட் 1 யூனிட் 3ல் வந்து ஒரு கொஷின். எதில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ 4th யூனிட் பார்க்கும்போது அங்கே 13 கொஷின் கேட்டிருக்காங்க. அதே போல் 5th யூனிட்டில் வந்து 12 கொஷின், 6th யூனிட்டில் வந்து 10 கொஷின், 7th யூனிட்டில் வந்து 15 கொஷின் கேட்டிருக்காங்க. 8th யூனிட்டில் வந்து 4 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. 9th யூனிட்டில் வந்து 8 கொஷின் கேட்டிருக்காங்க. அதே போல் 10th யூனிட்டில் வந்து 12 கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 11th பொறுத்த வரைக்கும் 51% வந்து கேட்டிருக்காங்க. 12th பொறுத்த வரைக்கும் 49% கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 புக்குமே வந்து நீங்கள் ஈக்குவலாக படிச்சிங்கன்னா ஈக்குவலாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருக்க அனலைஸ் பண்ணும்போது தெரியுது. இப்போ 11th புக்கில் யூனிட் வைஸாக எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க, கொஷின் எத்தனை கொஷின் வந்திருக்கு, கொஷின் இப்போ எத்தனை கொஷின் வந்திருக்கு அதெல்லாம் இல்லை, மார்க் எத்தனை டோட்டலாக யூனிட்டுக்கு, அந்த லெசன் வந்து எத்தனை, அந்த லெசனில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து பாட்டனியில் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை மார்க் கேட்டிருக்காங்க 12th அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு யூனிட் 1 பார்க்கும்போது யூனிட் 1ல் வந்து 8 கொஷின், ஒரு கொஷின் அந்த எக்ஸப்ட் இருக்குது. அந்த ஒரு கொஷினை நீங்கள் வச்சுக்கோங்க, எதில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் அதுக்கு என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டேன், இதில் வந்து 2 மார்க்கும் அதில் வந்து 2 மார்க்கும் ப்ளஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி நீங்களும் வச்சுக்கோ. அது நம்ம ரெஃபரன்ஸுக்கு தான் வச்சுருக்கேன். ஓகேவா?
லிவிங் வேர்ல்டு அப்படின்னு பார்க்கும்போது லிவிங் வேர்ல்டுலேருந்து ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் செகண்ட் லெசன் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்லேருந்து ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. பிளான்ட் கிங்டம்லேருந்து வந்து 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் அனிமல் கிங்டத்தில் வந்து 3 கொஷின், மொத்தம் 8 கொஷின். அந்த ஒரு கொஷின் எக்ஸப்ட் இருக்குது. ஓகே, அடுத்தது யூனிட் 2ல் வந்து 9 கொஷின் கேட்டிருக்காங்க. மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் வந்து 3 கொஷின். அப்புறம் அனாட்டமின்னு பார்க்கும்போது 2 கொஷின். ஸ்ட்ரக்சரல் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 கொஷின் கேட்டிருக்காங்க. மொத்தம் 36 மார்க்குக்கு வந்து யூனிட் 2ல் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ யூனிட் 3ல் பார்க்கும்போது இதில் வந்து 3 லெசன் இருக்குது. 8வது கொஷினுக்கு வந்து 2 + 1ன்னு போட்டிருக்கு. அதுதான் அந்த ஃபஸ்ட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்குவேன். அந்த ஒரு எக்ஸப்ட் ஒரு கொஷின் சொன்னால் அந்த கொஷின் அப்படியே அந்த ஒரு மார்க் வச்சுக்கோங்க. 2, 4, 8 கொஷின் வந்து இந்த யூனிட் 3ல் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் மார்க் வந்து 34 மார்க்கு 32 மார்க் வரும். அதில் 2 மார்க்கு ஆட் பண்ணிட்டோம். ஓகே, யூனிட் 4 வந்து நீங்கள் யூனிட் 4 என்ன பிளான்ட் ஃபிசியாலஜி. இந்த நீட் 2022ல் பிளான்ட் ஃபிசியாலஜியில் 52 மார்க்கு. இந்த 5 லெசனை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 52 மார்க் வாங்கியிருக்கலாம். மார்க் மலையாக வந்து இந்த யூனிட்டில் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த யூனிட் பிளான்ட் ஃபிசியாலஜியில் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. 11வது லெசனில் வந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. 12வது லெசனில் 2 கொஷின், 13வது லெசனில் வந்து 3 கொஷின், 14வது கொஷினில் 2, 14வது சாப்டரில் வந்து 2, 15வது சாப்டரில் வந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. மொத்தம் 52 மார்க்கு, 13 கொஷின் வந்து பிளான்ட் ஃபிசியாலஜிலேருந்து வந்திருக்கு. அதே போல் யூனிட் 5ல் வந்து 12 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இதில் அதிகமான கொஷின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 12மே வந்து அதிகம். ஏன்னா நீட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அந்த தேரி பேஸ்டு கொஷின் அதிகமாக இருந்துச்சு. இதில் வந்து 16வது லெசனில் பார்க்கும்போது 2 கொஷின், 17வது கொஷின் பார்க்கும்போது 2 கொஷின், 17வது சாப்டர் பார்க்கும்போது 2 கொஷின், 18வது சாப்டர் பார்க்கும்போது 3 கொஷின், 19வது சாப்டர் பார்க்கும்போது 1 கொஷின், 20வது சாப்டரில் 2 கொஷின், 21வது சாப்டரில் 1 கொஷின், 22வது சாப்டரில் 1 கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு 12 கொஷின் கேட்டிருக்காங்க. மொத்தம் 48 மார்க்கு. 11th பொறுத்த வரைக்கும் 51% வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. அதில் 400 கொஷின், அதாவது 400 கொஷின்னா 400 மார்க்குக்கு அப்படின்னு பார்க்கும்போது 204 மார்க் வந்து 11th புக்கில் தான் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம வந்து 180 360க்கு எழுதுவோம். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா கொஷின் இருக்குல்ல சாய்ஸ் செக்ஷன் பியில் அதையும் சேர்த்து தான் 400 சொன்னால் அதில் 204 மார்க்குக்கு வந்து 11th புக்கில் தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது, 51 கொஷின் வந்துருக்கு. இப்போ நம்ம 12th புக்குன்னு எடுத்து பார்க்கும்போது யூனிட் 6ல் வந்து 10 கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து 2 கொஷின், செகண்ட் சாப்டரில் வந்து 3 கொஷின், தேர்ட் சாப்டரில் வந்து 3 கொஷின், ஃபோர்த் சாப்டரில் 2 கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு 10 கொஷின் கேட்டிருக்காங்க. 40 மார்க்கு. அப்படியே ஈஸியான எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் யூனிட் 7ல் பார்க்கும்போது 15 கொஷின் கேட்டிருந்தாங்க. அது 5 கொஷின், 5th சாப்டரில் வந்து 5 கொஷின், 6th சாப்டரில் வந்து 8 கொஷின், 7th சாப்டரில் வந்து 2 கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு 15 கொஷின் கேட்டிருந்தாங்க. மொத்தம் 60 மார்க்குக்கு. அடுத்தது செகண்ட் ஹையஸ்ட் யூனிட்டில் வந்து அதிகமாக கேட்ட சாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது மாலிகுலர் பேஸ் அந்த 7th யூனிட்டில் தான் அதிகமாக இருக்காங்க. அப்புறம் 8th யூனிட்டில் வந்து 4 கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. 4 கொஷினாக வந்து 8th லெசனில் வந்து 2 கொஷினும், 9th லெசனில் 1 கொஷினும், 10th லெசனில் 1 கொஷினும் அப்படின்னு சொல்லிட்டு 4 கொஷின் கேட்டிருக்காங்க. 16 மார்க்கு. இப்போ யூனிட் 9 பார்க்கும்போது இங்கே வந்து 8 கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதில் 11th லெசனில் தான் 6 கொஷின் கேட்டிருந்தாங்க. 12th வந்து 2 கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. மொத்தம் 32 மார்க்கு. ஓகே, யூனிட் 10ல் பார்க்கும்போது 12 கொஷின் கேட்டிருந்தாங்க. 4 சாப்டர்லேருந்து அதிகமாக 48 மார்க்கு கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கும், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 13வது லெசனில் வந்து 3 கொஷினும், 14வது கொஷினில் 3 லெசனும், 15வது லெசனில் 3 கொஷினும், 16வது லெசனில் 3 கொஷினும் அப்படின்னு சொல்லிட்டு தலா 3 கொஷினாக கொடுத்து 48 மார்க்கு. ஓகே, இப்போ 12th பொறுத்த வரைக்கும் 49% வந்து 12th புக்கில் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 400 மார்க்குக்குள்ள 192 மார்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 49 கொஷின் இதில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எத்தனை மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யூனிட் 1ல் வந்து யூனிட் 1ல் வந்து 34 மார்க்கு, யூனிட் 2ல் 36 மார்க்கு, யூனிட் 3ல் வந்து 34 மார்க்கு, யூனிட் 4ல் வந்து 52 மார்க்கு, யூனிட் 5ல் 48 மார்க்கு,
யூனிட் 6ல் வந்து 40 மார்க்கு, யூனிட் 7ல் வந்து 60 மார்க்கு, யூனிட் 8ல் வந்து 16 மார்க்கு, யூனிட் 9ல் வந்து 32 மார்க்கு, யூனிட் 10ல் வந்து 48 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 400 மார்க்குக்கு உங்களுக்கு நான் ப்ரூஃபோட அனலைஸ் பண்ணி உங்களுக்காக தேடி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கேன். வேறு எனி டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது மாதிரி பல வீடியோ வந்து நம்ம கொடுப்போம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நீட்டை பற்றி பாட்டனி சுவாலஜி 11th புக்லேருந்து 12th புக்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இமேஜை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.